ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இடியமேட்டிக் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இடியமேட்டிக் சென்டென்ஸ்னா வழக்க சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வழக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுற சொற்களை தான் நம்ம இடியமேட்டிக் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வழக்கமாக ஒரு சில வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு மீனிங்கே இல்லாமல் பேசுவோம். ஸோ அந்த வேர்ட்ஸ்க்கான இங்கிலீஷ் மீனிங் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கெட்ட பழக்கத்தை துவக்கத்திலேயே ஒழிக்க வேண்டும். கெட்ட பழக்கமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் துவக்கத்திலே ஒழிச்சிடணும். அதாவது வழக்கமா சொல்ற வேர்ட்ஸ். ஓகேங்களா? கெட்ட பழக்கத்தை துவக்கத்திலே ஒழிச்சிடணும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, பேட் ஹேபிட்ஸ் should be nipped in the bud. Bad habits should be nipped in the bud. Bad habits should be nipped in the bud. Second one, மோகன் கஷ்டத்துக்கு வாழ்க்கை நடத்துகிறான். கஷ்டத்துடன் வாழ்க்கை நடத்துகிறான். வந்து ரொம்ப கஷ்டமா வாழ்க்கை நடத்துறான். ரொம்ப அவனுக்கு வருமானமே இல்லை, இது செய்யல, அது மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துறான்ப்பா அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மோகன் leads a hand to mouth existence. Mohan leads a hand to mouth existence. ஓகே, மோகன் வந்து கஷ்டத்துடன் வாழ்க்கை நடத்துறான். எப்படி சொல்லலாம்? மோகன் லீட்ஸ் ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ட். இது வந்து கரெக்டான மீனிங். இதுக்கான மீனிங் அப்படியே டிரான்ஸ்லேஷன் மாதிரி வராது. இடியமிக் சென்டென்ஸ்னா வழக்க சொற்கள். அப்போ வழக்க சொற்களுக்கு வந்துட்டு நம்ம சென்டென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? கொலைகாரர்கள் இதுவரை பிடிபடவில்லை. இப்போ வந்து சொல்லுவாங்கல்ல, யாராவது கொலை பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் ஆனால் பிடிபடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, தி dacoits are still at large. The dacoits still at large. ஓகேங்களா? கொலைகாரர்கள் இதுவரை பிடிபடவில்லை. அது எப்படி இடியமேட்டிக் சென்டென்ஸ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, தி dacoits are still at large. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்பொழுது மழைக்காலம் முழுமையாக உள்ளது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, தி rainy season is in full. The rainy season is in full swing these days. The rainy season is in full swing these days. இப்பொழுது மழைக்காலம் முழுமையாக உள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கொலைகாரன் கொலை செய்யும் போதே பிடிபட்டான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, தி மர்டரர் was caught red-handed. The murderer was caught red-handed. red-handedனா கொலைக்காரன் கொலை செய்யும் போதே, அதாவது the murderer was caught red-handed அப்படின்னா கொலைக்காரன் கொலை செய்யும் போதே பிடிபட்டான் அப்படின்றது தான் the murderer was caught red-handed அப்படின்றாங்க. ஓகேங்களா? இந்த விஷயம் எனக்கு தெரிந்து விட்டது. இந்த விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து இடியமிக்கா, அதாவது வழக்க சொல்ல நம்ம சொல்ற வார்த்தைங்க. ஓகேங்களா? இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, I got wind of this matter. I got wind of this matter. இந்த விஷயம் எனக்கு தெரிந்து விட்டது அப்படின்றதுக்கு I got wind of this matter அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். 7th one, அவன் வாழ்நாளில் கடைசி பகுதியில் இருக்கிறான்.
அவன் வாழ்நாளில் கடைசி பகுதியில் இருக்கிறான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, his days are numbered. his days are numbered. ஸோ அதை எப்படி சொல்றதுன்னா, ஒரு சிலர் வயசானவங்க ரொம்ப டெத் பெட் கண்டிஷன்ல இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்துட்டு அவன் கடைசி நாள்ல நின்றுட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, அவன் வாழ்நாளில் கடைசி பகுதியில் இருக்கிறான். his days are numbered. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆகாயத்தில் கோட்டை கட்டுவதால் ஒரு பயனும் இல்லை. ஸோ இதை சொல்லுவாங்களே, இது என்ன ஆகாயத்துல கோட்டை கட்டிட்டு இருக்கியா, ஆகாயத்துல கோட்டை கட்டுறதுனால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, it is no use. it is no use. it is no use building castles. it is no use building castles. it is no use building castles in the air. it is no use building castles in the air. ஆகாயத்தில் கோட்டை கட்டுவதனால் ஒரு பயனும் இல்லை. it is no use building castles in the air. it is no use building castles in the air. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நாம் இவ்வித சிறிய சிறிய விஷயங்களுக்காக கோபம் கொள்ளக்கூடாது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, we should not lose our temper we should not lose our temper over trifles. we should not lose our temper over trifles. நாம் இவ்வித சிறிய சிறிய விஷயங்களுக்காக கோபம் கொள்ளக்கூடாது. we should not lose our temper over trifles. அவன் வாழ்க்கையின் பல மேடு பள்ளங்களை கண்டிருக்கிறான். அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா, he has seen many ups and downs. he has seen many ups and downs in his life. he has seen many ups and downs in his life. அவன் வாழ்க்கையில பல மேடு பள்ளங்கள்லாம் பார்த்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ இது இது எல்லாமே இடியாமெட்டிக் சென்டென்ஸ்னாவே நம்ம வழக்கத்துல சொல்ற சொற்கள். சாதாரணமா சொல்லுவோம்ல, அவன் எத்தனை மேடு பள்ளங்களை பார்த்திருக்கான் அப்படின்னா, மேடு பள்ளங்கள்ல வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள்லாம் நம்ம சொல்றது, அதை ஒரு வழக்க சொல்லா நம்ம சொல்லுவோம்ல. சோ அதுக்கான மீனிங்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த 10 சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இடியாமிக் சென்டென்ஸ், அதாவது வழக்க சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். கெட்ட பழக்கத்தை துவக்கத்திலேயே ஒழிக்க வேண்டும். Bad habits should be nipped in the bud. மோகன் கஷ்டத்துடன் வாழ்க்கை நடத்துகிறான். மோகன் leads a hand to mouth existence. கொலைக்காரர்கள் இதுவரை பிடிபடவில்லை. The dacoits are still at large. இப்பொழுது மழைக்காலம் முழுமையாக உள்ளது. The rainy season is in full swing these days. கொலைகாரன் கொலை செய்யும் போதே பிடிபட்டான். The murderer was caught red-handed. இந்த விஷயம் எனக்கு தெரிந்து விட்டது. I got wind of this matter. Next one. அவன் வாழ்நாளில் கடைசி பகுதியில் இருக்கிறான். His days are numbered. ஆகாயத்தில் கோட்டை கட்டுவதால் ஒரு பயனும் இல்லை. It is no use building castles in the air. நாம் இவ்வித சிறிய சிறிய விஷயங்களுக்காக கோபம் கொள்ளக்கூடாது. We should not lose our temper over trifles. அவன் வாழ்க்கையின் பல மேடு பள்ளங்களை கண்டிருக்கிறான். He has seen many ups and downs in his life. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 சென்டென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி மார்னிங் ஒரு லைவ், ஈவினிங் ஒரு ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் 6 o'clock ஷார்ப்பா பப்ளிஷ் ஆயிடும். மார்னிங் லைவ் எத்தனை மணிக்கு கரெக்டா சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ்ல எத்தனை மணிக்கு டைமிங் கிடைக்குதோ அந்த டைமுக்கு நான் உங்களுக்கு லைவாவே ஒரு 10 சென்டென்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். லைவ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டேரக்டா உங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கு தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் டேரக்டா நீங்க கேட்கலாம். அதுக்காக தான் லைவ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
லைவ் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோவும் நீங்க ஃப்ரீயாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல், அதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, நீங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லையுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எஸ்ஏ டாபிக், பேச்சு போட்டி, காம்படிஷனுக்கு தேவையான டாபிக்ஸ் வேணும்னா அந்த சேனலை கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லைவ்லயே உடனே உங்களுக்கு டெய்லி போஸ்ட் பண்ணிடுவேன், அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, see you, take care, god bless you.